ஹாய், என்னோட பேர் வந்து சக்திமணி பிரியா. யூஜி வந்து சாய்ராமில் படித்தேன். எம்டி என்ஐஎஸில் முடித்தேன். டிகேடியில் 2 வருஷமாக ஒர்க் பண்ணேன். சாருக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் எம்டி என்ட்ரன்ஸ்க்கு அப்போல்லாம் சார் கேட்டு தான் கிளாஸ்க்கு போவேன். அவர் சொல்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்டே நான் கொஞ்சம் நல்லா படித்து என்ஐஎஸில் வாங்கினேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்தேன். இது என்னுடைய 2வது கிளாஸு. ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து சார் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் அடுத்து ஒரு 2 பேஷண்ட்டை நான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஏன்னா முன்னாடி இன்ஃபர்டிலிட்டி கேஸ் பேசும்போது எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அவங்கக்கிட்ட அடுத்தது என்ன வார்த்தை பேசணுன்றது எனக்கு தெரியாது. மற்ற கேஸெல்லாம் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம், ஓபி கேசஸ் பார்த்துருக்கோம், அதனால் நான் பார்த்து மெடிசன்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியும். ஆனால் இன்ஃபர்டிலிட்டி கேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஆஃப் மெடிசன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இருக்காது. ரெஃபர் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா அதை வந்து மேக்ஸிமம் ரெஃபர் தான் பண்ணுவேன், சீனியர் கிட்ட ரெஃபர் பண்ணிவிடுவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு எனக்கு நம்பிக்கை வந்து அது நல்லாவே இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் சார். அவங்களும் நான் சொல்கிறத, அதாவது அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் நம்மளை கன்சிடர் பண்ணி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதனால் இதை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு நான் இதை கொண்டு போவேன் சார். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஃபீமேல் டாக்டர்ஸ் நம்ம வந்து அதிகம் நம்ம சித்தாவில் பொறுத்தவரை நம்ம கண்டிப்பாக வந்து கிளினிக் போடணும். அப்படி வெளியில் போட முடியல, சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம வீட்டிலையாவது நம்ம ஹோம் கிளினிக் போட்டு நம்ம மெடிசனை மறந்துடாமல் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இது முன்னாடி சொன்னது தான். நாங்கள் போன தடவை நிறைய மெடிசன்ஸ் வந்து எங்களுக்கு லேகாக இருக்குதுன்னு சொன்னதுனால சாரை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர வச்சாங்க. ரொம்ப நன்றி சார், நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம மேம், போன தடவை கொஞ்சம் பதட்டத்தில் உங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். நான் நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு மேம். அதாவது நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா மேம், 2 பேரும் பேசுனது. அதில் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்க்கும்போது நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நம்ம என்ன தான் தனித்தனியாக அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஃபீமேல் வந்து அதை கேரி பண்ண முடியாது. அவங்க 2 பேருமே நல்லா அண்டர்ஸ்டாண்டாக இருந்தாங்க. ஆனால் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற கேஸ் கொஞ்சம் எனக்கு குறை சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் இவங்கக்கிட்ட விட்டு தராமல் இவங்கக்கிட்ட பாசிட்டிவாக சொல்லணும். அவங்க சொன்ன நெகட்டிவையும் இங்கே பாசிட்டிவாக தான் கன்வே பண்ணணும். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு இது கொண்டு போவேன் மேம். தேங்க்யூ.